மற்றும் ஒரு முக்கிய செய்தி, நெப்போலியன் மகன் தனுஷ் உடல்நிலை குறித்து அவதூறு செய்தி பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம். நடிகர் நெப்போலியனுடைய மகன் குறித்து, அவரினுடைய உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியதற்காக புகார் கொடுத்திருக்கிறார் நடிகர் நெப்போலியன். புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்து என்ன? பிரபலமான நடிகர் நெப்போலியனது மகன் தனுஷ் குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பரப்பி வருவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் நடத்தி வரக்கூடிய ஜீவன் அறக்கட்டளையினுடைய சார்பாக இந்த தினம் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியன் அவருடைய மகன் தனுஷினுடைய உடல்நிலை குறித்து ஏற்கனவே வதந்தி பரப்பியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமான நிலையில அது குறித்தும் சமூக வலைதளங்கள்ல மிகவும் மோசமான கருத்துக்களை பதிவிட்டு வந்த நிலையில அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் அந்த ஜீவன் அறக்கட்டளை, அதாவது நடிகர் நெப்போலியனுடைய ஜீவன் அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய மயோபதி மருத்துவமனையினுடைய இயக்குனர், மூத்த மருத்துவராக இருக்கக்கூடிய டேனியல் என்பவர் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். மேலும் தனுஷ் மற்றும் அவருடைய மனைவி அக்ஷயா இருவரும் நல்ல உடல் நலத்தோடு இணைந்து வாழ்வை நடத்தி வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களது வாழ்வியல் குறித்து தகாத வார்த்தைகளாலும் மிக மோசமான அவதூறு கருத்துக்களை பரப்புவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மனுவானது இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.